வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து டே 18ங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி கஞ்சி தாங்க பண்ணிடுது. செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. கண்டிப்பாக கஞ்சினா வந்து ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த கஞ்சி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பண்ணுற விதத்தில் பண்ணோம் அப்படின்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தொட்டுக்கு வந்து தேங்காய் துவையல் வந்து பண்ணேங்க. ஸோ முடிஞ்சால் வந்து இது ஏன்னா இது பெண்களுக்கு உரிய அரிசிங்க இந்த அரிசி. ஸோ முடிஞ்சால் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாச்சும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி சாப்பிட்றனால வந்து எனக்கு மத்தியானம் பெருசாக பசியே இல்லைங்க. அதனால் வந்து ஒரு 4 மணி போல் தான் வந்து நான் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்டேன். கொஞ்சமாக எப்பயும் போல் வந்து சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பீக்கங்காய் கூட்டு வச்சு கொஞ்சமாக ரைஸ் போட்டு கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சாப்பிட்டே வந்து எனக்கு நைட்டு ஃபுல்லாக பசிக்கவே இல்லைங்க. ஸோ சிம்பிளாக வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு 6:30 போல் ஒரு கரும்போடு நான் முடிச்சுக்கிட்டேங்க. நம்மளோட டயட்டில் வந்து முக்கியமாக என்ன தெரியுமா, பசிச்சா மட்டும் தாங்க சாப்பிடணும். பசிக்காமல் டயத்தை பார்த்து நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம உடம்புல வந்து நம்ம பசிச்சிச்சு, நம்ம வயிறு பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துமே நம்ம உடம்புக்கு போகும். உடம்புமே வந்து ரொம்ப வெயிட் போடாதுங்க. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழ்க வளத்துடன்.